திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. உலகெலாம் உணர்ந்து ஓதற்கரியவன், நிலவுலாவிய நீர்மலிவேணியன், அலகில் சோதியன் அம்பலத்தாடுவான், மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவாம். கைலாய பரம்பரையில் சிவஞான போத நெறிகாட்டும், வெண்ணை பயில் வாய்மை மெய்கண்டான் சந்ததி கூர்மை ஞான பானுவாகி, குயிலாரும் பொழில் திருவாவடுதுறைவாழ் குரு நமச்சிவாய தேவன், சைலாதி மரபுடையோன் திருமரபு நீடூழி தழைக மாதோ. கரைசனே அன்பர்க்கடியனே என்னுடைய அப்பனே ஆவியோடாக்கை, புரைபுரை கனிய புகுந்து நின்றுருக்கி பொய்யுள் கிடந்த மெய்ச்சுடரே, திரைபொறா மன்னும் அமது தென்கடலே திருப்பெரும் துறைவுரை சிவனே, உரை உணர்விறந்து நின்று உணர்வதோர் உணர்வே, யான் உன்னை உரைக்குமாறு உணர்த்தே. கல்லால் நிழல் மலைவில்லார் அருளிய பொல்லார் இணைமலர் நல்லார் புனைவரே, நற்குஞ்சரக்கன்று நன்னிற்கலை ஞானம் கற்கும் சரக்கன்றுகான். திருச்சிற்றம்பலம். எல்லாம் வல்ல ஆடல் வல்லான் திருவருளும் குருவருளும் முன்னின்று அருள் செய்ய, அடியேனை சென்னரில் ஆட்படுத்திய ஆசிரிய பெருமக்களுடைய திருவடி தாமர்களுக்கு முதற்கண் வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு, இசைஞானியார் குழுமத்தில் உள்ள அனைத்து அடியார் பெருமக்களுடைய திருவடி தாமர்களுக்கும் அடியனுடைய வணக்கங்களை உரித்தாக்கி கொண்டு, உமாவதி சிவனார் இயற்றி அருளிய போற்றி பகருடைய நூலினை தொடர்ந்து நாம் குருவருளும் திருவருளும் முன்னின்று அருள் செய்ய சிந்தித்து வருகின்ற வேளையில், இன்று 46 மற்றும் 47வது கண்ணியை சிந்திக்கின்ற வாய்ப்பினை திருவருள் கொடுத்துள்ளது. எனவே அந்த பாடலை பாடி தொடர்ந்து சிந்திப்போம். மிக்கோங்கும் நாராசம் காட்சி செவிமடுத்தும், நா அறிந்தும் ஈரா உன்பூனை தின் என்று அடித்தும், பேராமல் அங்கு ஆழ்நரகத்து அழுத்து வித்தும், பின்னும் தம் வெங்கோபம் மாறாத வேட்கையராய். இந்த யமதூதர்கள் ஆன்மாவை உடலிலிருந்து பிரித்த பிறகு, அது சொர்க்கம் முதலாய இன்பங்களை துய்த்து பிறகு நரகம் புகுந்த பிறகு, அது அந்தந்த ஆன்மாக்கள் செய்த தீவினைகளுக்கு தக்கவாறு அங்கே அதற்குரிய செயலை செய்யுங்கள் என்று கூற்றுவன் அறிவுறுத்திய பிறகு, இந்த ஆன்மாவிற்கு துன்பங்களை கொடுக்கின்றார்கள். மிக்கோங்கும் நாராசம் காய்ச்சி செவிமடுத்தும், மிக்கு எரிகின்ற நெருப்பில் இரும்பு கோலை காய்ச்சி காதில் நுழைவித்தும், நா அறிந்தும் பேசும் நாவினை அறிந்து எடுத்தும், ஈரா உன் ஊனை தின் என்று அடித்தும், அவரவருடைய உடலின் தசையை அவரவரே தின்னுமாறு அறிந்து அடித்து கொடுத்தும், பேராமல் ஆங்கு ஆழ்நரகத்து அழுத்துவித்தும், மீளாதபடி ஆழ்ந்த நரகத்தில் அழுந்தச் செய்தும், பின்னும் தம் வெம்கோபம் மாறாத வேட்கையராய். இவ்வாறு தண்டித்த பின்னும் தங்களுடைய கொடிய சினம் மாறாமல் மேலும் தண்டிப்பதிலேயே வேட்கையுடையராய் அந்த யமதூதர்கள் உள்ளனர். இங்கே இந்த ஆன்மாவிற்கு அந்த கொடுக்கின்ற அந்த தண்டனைகளை நாம் சிந்திக்கின்ற வேளையிலே, இவ்வாறு இந்த துன்பங்கள் வாராமல் அன்பர் பெருமக்கள் அடியார்கள் நாளும்
பெருமானுக்கு ஐந்தெழுத்து ஓதி அவனுடைய திருவடி தாமரைகளில் மலரிட்டு வணங்குவோம். இன்று அற்புதமான பாடல்கள். நமக்கு நேற்றைய தினமே சிந்தித்த நம்முடைய சுந்தரமூர்த்தி நாயனார் பாடிய அற்புத பதிகம் மடித்தாடும் அடிமைக்கண் என்ற அந்த பதிகம். இன்றைய வகுப்பிலும் அந்த பாடலையே பாடுவோம். மடித்தாடும் அடிமைக்கண் அன்றியே மனனே நீ வாழும் நாளும் தடுத்தாட்டி தருமனார் தமர் செக்கில் இடும்போது தடுத்தாட்கொள்வான். கடுத்தாடும் கரதலத்தில் தமருகமும் எரி அகலும் கரிய பாம்பும் பிடித்தாடி புலியோர் சிற்றம்பலத்தும் பெருமானை பெற்றாமன்றே என்று அற்புதமான அந்த பதிகம். தருமானார் தமர் செக்கில் இட்டு ஆட்டும்போது வந்து பெருமான் தடுத்தாட்கொள்வான். அதற்கு முன்னமேயும் ஆட்கொள்வான். நம்முடைய திருஞான சம்பந்தர் கூட நரகம் ஏழ்புக நாடினர் ஆயினும் உரை செய்வாயினர் ஆயின் உருத்திர் விரவியே புகுவித்திடும் என்பரால் வரதன் நாமம் நமச்சிவாயவே என்று இந்த நரகத்திற்கு போகுமாறு சூழல் வந்தாலும் பெருமானுடைய அஞ்செழுத்து மந்திரம் ஓதினால் பெருமான் காத்தருள்வான் என்று அருள் புரிவார். நம்முடைய அப்பர் பெருமான் அற்புதமான பதிகம், திருவையாற்று பதிகம். இருடரு துன்பம் படல மறைப்ப மெய்ஞானமென்னும் இருடரு துன்பம் படல மறைப்ப மெய்ஞானமென்னும் பொருடரு கண்ணிழந்து உன் பொருநாடி புகழிழந்த குருடரும் தம்மை பரவ கொடு நரகக் குழி நின்று அருடரு கைகொடுத்தேற்றும் ஐயாரன் அடித்தலமே என்று அங்கே நரகத்தில் போய் ஆன்மா விழுந்தாலும் திருவையாற்று பெருமான் அன்போடு அவன் கை கொடுத்து மேலே தூக்கி அருளுவான் என்று அருள் செய்வார். நாமார்க்கும் குடியல்லோம் நமன எஞ்சோம் நரகத்தில் இடர்படோம் நடலையெல்லோம் ஏமாப்போம் பிணியறியோம் பணிவோம் அல்லோம் இன்பமே என்னாலும் துன்பமில்லை என்று அப்பர் பெருமான் சிவபெருமானுடைய திருவடி தாமர்களே நான் வணங்கி அன்போடு அவன் திருவடிக்கீழ் இருக்கும் பொழுது நாம் ஆர்க்கும் குடியல்லோம் நமனை அஞ்சோம் என்று அருள் செய்வார். நம்முடைய சுந்தரமூர்த்தி நாயனார் இயற்றிய திரு அவிநாசி பதிகம் அற்புதமான பதிகம். என்ன ஒரு காட்சி பாருங்கள். இந்த குரங்குகள் சென்று பெருமானுடைய திருவடி தாமரைகளிலே அவனுக்கு நீர் ஊற்றி பூக்களை வைத்து வழிபாடு செய்கின்றனவாம். என்ன ஒரு அருமையான காட்சி. அவருடைய சுந்தரமூர்த்தி நாயனார் அற்புதமான பதிகம். மந்தி கடுவனுக்கு உன் பழம் நாடி மலைப்புறம் சந்திகள் தோறும் சலம் புட்பம் இட்டு வழிபட புந்தி உறைவாய் புக்கொழியூர் அவிநாசியே புந்தி உறைவாய் புக்கொழியூர் அவிநாசியே நந்தி உனை வேண்டிக் கொள்வேன் நரகம் புகாமையே. என்ன ஒரு அழகான பாடல். இந்த பெண் குரங்கு ஆண் குரங்குக்கு அது செல்லுகின்ற மலைப்புறங்களிலே
உண்ணத்தக்க பழங்கள் கிடைப்பதற்காக காலையும் நண்பகலும் மாலையும் என்று காலங்கள் தோறும் நீரையும் பூவையும் கொண்டு அங்கே பெருமான் அவிநாசி பெருமானுக்கு இட்டு வழிபாடு செய்கின்றனமாம். என்ன ஒரு அற்புத காட்சி நம்முடைய நம்பி ஆரூரர் காட்டுகின்ற காட்சி. குரங்குகளே பூவும் நீரும் கொண்டு வழிபாடு செய்கின்றதென்றால் நாம் செய்யக்கூடாதா? எத்தனையோ பேர் எவ்வகையிலோ சொல்லுகின்றார்கள், இதை தொடக்கூடாது, அதை வழிபாடு செய்யக்கூடாது. எத்துணை தடைகள்! காக்கை வழிபட்டிருக்கின்றது, குரங்கு வழிபட்டிருக்கின்றது, பாம்பு வழிபட்டிருக்கின்றது, யானை, சிலந்தி, இப்படி அகிரிணை பொருள்களெல்லாம் வழிபாடு செய்யும் பொழுது உயர்தனை பொருளாகிய நாம் பெருமானை அன்போடு வழிபாடு செய்ய வேண்டாமா? எனவே நாளும் நாமும் பூவும் நீரும் கொண்டு அவனை போற்றுவோம். இதையேத்தான் இந்த குரங்குகள் காலை நண்பகல் மாலை வழிபாட்டை நம்முடைய சுந்தரமூர்த்தி நாயனாரும் அந்தியும் நண்பகலும் 5 பதம் சொல்லி முந்தியெழும் பழைய வல்வினை மூடாமுன் சிந்தை பரமரியா தென்திரு ஆரூர் புக்கு எந்தை பிரானாரை என்று கொல் எய்துவதே என்று அற்புதமாக இங்கே அருள்வார். 5 பதத்தை 5 எழுத்து மந்திரத்தை நாம் நாளும் ஓதுவோம். நம்முடைய சேரமான் பெருமாள் நாயனார் களரிற்றறிவார் 11ஆம் திருமுறையில் பொன்வண்ணத்து அந்தாதி என்ற அந்த அவர் இயற்றிய அந்த பாடல்களில் ஒரு விண்ணப்பம் வைக்கின்றார் அம்பலவாணருக்கு. பொய்யா நரகம் புகனும் துறக்கம் புகினும் புக்கிங்குய்யா உடம்பினோடு ஊர்வ நடப்ப பரப்பவென்று நையா விழியினும் நானிலம் ஆளினும் நான்மறை சேர் மையார் மிடற்றான் அடிமறவா வரம் வேண்டுவனே என்று நரகம் சென்றாலும் சரி, ஸ்வர்க்கம் சென்றாலும் சரி, அல்லது பல வகை உடம்புகள் இங்கே பறவைகள் ஊர்வன நடப்பன என்று அந்த நிலையில் இருந்தாலும் சரி, அல்லது இந்த நாட்டையே ஆளுகின்ற பேர் அரசனாக இருந்தாலும் உன்னுடைய திருவடி தாமரைகளை மறவாது இருக்க அடியேனுக்கு அருள் செய்வீர் என்று கேட்டிருப்பார். நம்முடைய நரசிங்க முனையரையர் புராணம் தெய்வ சேக்கிழார் பெருமான் இயற்றிய பெரிய புராணத்திலே ஒரு இடத்திலே அவர் நாளும் பெருமானை அன்போடு வழிபாடு செய்கின்ற நிலையிலே திருவாதிரை திருநாளில் அவர் மக்களுக்கெல்லாம் பொன்னும் பொருளும் கொடுத்து அருளுவார். அப்படி அவர் கொடுக்கின்ற போது ஒருவர் திருநீறு அணிந்தவர், ஆனால் பார்ப்பதற்கு ஒரு மாதிரி உள்ள நிலையில் காம அந்த குறிகளெல்லாம் தென்பட இருக்கின்ற ஒருவாறு அப்படிப்பட்ட ஒருவர் வரும்பொழுது அனைவரும் அவரை ஒதுக்கி ஒருவாறு ஒதுங்கி நிற்க வெறுப்புணர்வோடு பார்க்க நம்முடைய நரசிங்க முனையரையர் அவருடைய நெற்றியிலே திருநீற்றை கண்டதும் வணங்கி எல்லோருக்கும் 100 பொன் கொடுத்தால் அவருக்கு 200 பொன் கொடுத்து அனுப்பினாராம். அந்த காட்சியை பாருங்கள். சீலமிலரே எனினும் திருநீறு சேர்ந்தாரை, சீலம் இலரே எனினும் திருநீறு சேர்ந்தாரை ஞாலம் இகழ்ந்து
அருநரகம் உண்ணாமல் எண்ணுவார் பாலனைந்தார் தமக்களித்த படி இரட்டி பொன் கொடுத்து மேலவரைத் தொழுது இனிய மொழி விளம்பி விடை கொடுத்தார். கொடுத்தது மட்டுமல்ல, ஒரு நரகம் போகாமல் இருப்பதற்கு அவரை போற்றி தொழுது இனிய மொழி விளம்பி விடை கொடுத்தார் என்று அந்த திருநீற்று கண்ட மாத்திரத்திலே சிவமாக பாவித்து வணங்கியதை நம்முடைய பெரிய புராணம் காட்டும். எனவே அன்பர் பெருமக்கள், அடியார் பெருமக்கள் அனைவரும் நாளும் நாம் ஐந்தெழுத்து மந்திரத்தை எவ்வகையாலேனும் நாம் தொடர்ந்து சிந்தித்து அவனுடைய பொருள் செயற்புகளை நாளும் பாடி உய்வடைவோம். எனவே இன்றைய வகுப்பினை அற்புதமாக சிந்திக்க வாய்ப்பு கொடுத்த திருவருளையும் குருவருளையும் போற்றி நன்றி கூறி நாம் அடுத்த வகுப்பிலே தொடர்ந்து நாம் சிந்திப்போம். என்றும் இன்பம் பெருகும் இயல்பினால் ஒன்று காதலித்து உள்ளமும் ஒங்கிட மன்றுளார் அடியார் அவர் வான்புகழ் நின்றது எங்கும் நிலவி உலகெலாம் வான்முகில் வழாது வெய்க மலிவளம் சுரக்க மன்னன் கொன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நற்றவம் வேள்வி மல்க மேன்மைகுள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுருவானாய் போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம். அருள் தரும் சிவகாமி அம்மை உடனாகி அருள்மிகு ஞானமா நடராசப் பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம்.